கொட்டிக்கலாம் சந்தோஷ உச்சந்தோட பாத போடலாம் கந்தங்களில் கொட்டிக்கலாம் உல்லாச ராக பாடம் மேட போடலாம் இரவில் தனியாக தூங்காதே இளமை அது பாவமே உடையின் பாரங்கள் இல்லாம இருந்தா அது லாபமே ஒரு வெங்காயம் தான் நம்ம வாழ்க்கையடா அது உரிச்சாலும் ஒண்ணுமில்ல உரிக்காட்டி நியாயம் இல்லடா வருத்த கோழி துண்டு ஓதடா மாறி போச்சு உனக்கு காத்திருக்கு அட எதுக்கு வெட்டி வச்சு நான் ஜிமிக்கி போட்ட சின்ன குட்டி கிட்ட வந்து கட்டி புடிடா நீ ஆசைப்பட்ட கலாப்பெட்டி இங்க இருக்கு எட்டி பாருடா இந்த முந்தான பூவலையும் தேன் இருக்குது அதை தின்னாம வீணடிக்காதே வருத்த கோழி துண்டு ஓதடா மாறி போச்சு உனக்கு காத்திருக்கு அட எதுக்கு வெட்டி வச்சு வருத்த கோழி துண்டு ஓதடா மாறி போச்சு உனக்கு காத்திருக்கு அட எதுக்கு வெட்டி வச்சு அப்படியா? ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? சாமி, நம்ம ஆசிரமத்துக்கு போலீஸ் வராங்க. என்னது? ஆசிரமத்துக்கு போலீஸ்? அங்க வராரு பாருங்க, அவர்தான். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? என் மேல கம்ப்ளைண்டா? நான் என்ன தப்பு பண்ணேன்? மந்திரிட்ட மூட்டை மூட்டை பணம் வாங்கினீங்களே, சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சொல்லுங்கயா. அது மட்டுமா, ஆசிரமத்துல வேலை செஞ்ச பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ணாரு இவரு. என்ன குறப்பார்வை பாக்குற? நான் தெரியாம கேக்குறேன். இந்த சின்ன வயசுல முதல்ல எவனாவது சாமியார் வேஷம் போடுவானா? இதே ஃப்ராடுத்தனம். இங்க பாருப்பா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆ. நீ போதியா, நான் நான் போதியா? போதியா? நீங்க சொன்னாதான் இந்த கும்பலாம் கலைஞ்சு போகும். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் வணங்குற அம்பாளோ நீங்க கும்பிடுற தெய்வமோ அந்த 5 பேரை சும்மாவே விடாது. தயவு செய்து கலைஞ்சு போங்க. நான் சொல்ற தயவு செய்து கலைஞ்சு போங்க. எப்படியோ நாம நினைச்சது நிறைவேறி போச்சு. அதனால இன்னையில இருந்து இந்த ஆசிரமத்துக்கு நான் தான் ராஜா. நம்ம தான் ராஜாயா? நம்மள உடையா அந்த வீரநந்தி வேற இருக்காளே, அவ ஒருத்தி தான் நீயே சமாளிப்பிய. அன்பானந்த ஆசிரமத்துல பெண் கற்பழித்து கொலையா? நம்பவே முடியல பாரு. இப்பெல்லாம் கொலை கொள்ள கற்பழிப்பு இதெல்லாம் சாமியார்களுக்கு பிசினஸா போச்சுப்பா. ஏப்பா, அன்பானந்த சாமியார் அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப நல்லவருப்பா. அட போப்பா, நீயும் சாமியாரும். பார்த்து போங்கப்பா, கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க. பாரு, நம்மளுக்கு நெகட்டிவாவே பாட்டு போடுவாங்க. இது மெதுவா இருங்க. ஏன் வாட்ச்மேன் இருப்பான் தான்? வாட்ச்மேன் எல்லாம் கிடையாது. நான் உள்ள எட்டி குதிச்சு கேட்டு திறந்தேன். என்ன கேட்டு திறந்திருக்குது, உள்ள வாங்க. வாங்க வாங்க. சத்தம் போடக்கூடாது. என்ன? சரி சரி. வா 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 வா. அங்க பாரு. இங்க பார்த்தா ஆசிரமம் மாதிரிலாம் இருக்கு. ஆமா, ஆசிரமே தான்டா. ஆசிரமத்துல தான் கருப்பு படத்தை மூட்டை மூட்டை வச்சிருப்பாங்க. நல்ல வேட்டை தான். அப்போ வேட்டையாடு விளையாடு. நில்லுப்பா. என்னையா இங்க போற நேரத்துல நின்னு நிதானமா போகணும். அப்படியா? ஏய் என்னையா? ஏய், என்ன கோயில அடிப்பிரதோஷமா பண்ற? பின்ன கொஞ்சம் வேகமா போ. சாமி, சாமி. என்னது, கண்ணை மூடிட்டு இருக்காரு, தியானம் பண்றாரோ? சாமி, சாமி.
என்ன சாமி இது? நான் வந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. என்னை இங்க உட்கார வச்ச என் சிஷ்யனுங்களை பத்தி நினைச்சு பார்த்தேன். அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க தானா? ஆசிரமத்துல திருட வந்தவங்களை திருத்தி சிஷ்யனா வச்சேன். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். ஆனா என்ன கெட்டவன்னு சொல்லி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க சாமி, நீங்க உண்மையானவர்னு அந்த நீதி தேவதைக்கே தெரியும் போல இருக்கு. அதனாலதான் என்னவோ இந்த வழக்குல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா சாமி. அந்த அம்பாள், நான் கும்பிடுற அம்பாள் என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்பா. இறைவா. வணக்கம் வணக்கம் சாமி. என்னப்பா ஆசிரமெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, போலாம். வாங்க போலாம். ஐயோ விடுங்க. என்னங்க இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கால. என்னடி பொண்ணுங்கிற? நமக்கு பிறந்த பொண்ணாடி அது. பொண்ணுன்னு சொல்லியே பல நேரங்கள்ல என்ன காய போறடி. வாடி. எனக்கு பொண்ணு வந்துட்டு போறாங்க. என்னடி ஏன் தான் இப்படி இருக்கீங்க? அந்த மனுஷன் என்ன நீ பெத்த பிள்ளையான்னு கேட்டுட்டான். ஆனா நான் உன்னை தெருவுல கண்டெடுத்தாலும் என் கருவுல சுமந்தவளாதாம்மா நினைக்கிறேன். நீ தெய்வ குழந்தை. நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டியவளே இல்ல, கோவில்ல இருக்க வேண்டியவமா. நான் வணங்குற துர்கா தேவிமா நீ. அதனால நீ ஆசிரமத்துக்கே போயிடு. அந்த அன்பானந்த சாமி தான் உனக்கு பாதுகாப்பு. சாமி. வாமா துர்கா. அப்பா. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சதால அந்த அம்பாள் என்னையும் தண்டிச்சிட்டா. அதே மாதிரி இங்க முதல்ல ஆசிரமத்துக்கு திருட வந்த 5 பேரும் இப்ப சாமியாருங்கிற போர்வையில ஊருக்குள்ள மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை அம்மன் சக்தி கொண்டு மூலமா தடுக்க நான் ஒரு வழி சொல்றேன். நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளேயே உரு போட்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த அம்பாளே வந்து உன் மனசுக்குள்ள இறங்கிடுவா. புரியுதா? காலை கொடு. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா சார்? ஏற்கனவே பீரானந்தி, போஜானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, இன்னைக்கு சிரிப்பானந்தா, இப்படி எல்லார் மேலே என் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனால் நம்மளால நடவடிக்கை எடுக்க முடியல சார். டோன்ட் வரி, புது கமிஷனர் வந்துட்டாரு. எல்லா ஃபைலையும் அவர்கிட்ட ஒப்படைப்போம். என்னையா அது? பத்திரிக்கை பார்த்தீங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ல என்னதான் செய்றீங்க? நீங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துறீங்க? பதில் சொல்லுங்க. பிரஸ்லயும் மீடியாவிலையும் போலிச்சாமியாரை பத்தி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க தாறுமாறா பேசுறாங்க. சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், நான் சார்ஜ் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணுவீங்களோ யாரை பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த பேப்பர்லயும் மீடியாவிலையும் போலிச்சாமியார்களை பத்தி நியூஸ் வரவே கூடாது. ஓகே சார். உட்காருங்க உட்காருங்க. யோ எம்எல்ஏ, அந்த சாமியார் பசங்களுக்கு போனை போட. சாமி போன் அடிக்குது, எடுங்க. தலைவரே,
போலி சாமியாருடைய ரிங்டோனை கேட்டிங்களா? ஹலோ சொல்லுங்க அமைச்சரே. யோ சிரிப்பானந்தா, நீ காவிய போட்டுட்டு ஊரை ஏமாத்துறவன். ஆனா நான் கதர் சட்டை போட்டுட்டு இந்த மக்களை ஏமாத்துறவன். என்கிட்ட உங்க வேலையை காமிச்சிங்கன்னா உங்க 5 பேரையும் தொலைச்சு ஜாக்கிரதை. யோ முட்டா மந்திரி, நீ கதல் சட்டையை போட்டுக்கிட்டு மக்களை மட்டும்தான் ஏமாற்ற முடியும். நாங்கள் காவியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஏமாற்றுவோம். பார், நாங்கள் நினச்சா 10 நிமிஷத்தில் ஒருத்தனை மந்திரி ஆக்குவோம், 10 நிமிஷத்தில் பதவியில் வந்து கீழே இறக்குவோம். தெரிஞ்சுதா? நாங்கள் 5 பேர் தான் நினைக்காத, எங்களுக்கு மேலே தலைவன் ஒருத்தர் இருக்கான் பாம்பேல, தாதாஜி. அவன் யாரா புதுசா? அவன் தான் எங்களோட